எங்கள் குடும்பக்காரர் அதால் உங்களுக்கு உடனே வாங்கணும் போல இருக்கும். ஆனால் நான் நேற்று அன்றைக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி கொத்து சாப்பிட போகிறோம். சிலோன் ஸ்பைசி கப்பில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கடலை அது பிளேன் டீ. சூரியன் வெயில் ஃபீல் வந்து எனக்கு உடம்புல தெரியுது. சூரியன் பட்டுது உடம்புல. சலூனுக்கு வந்து இப்போ மன்னவர் இது எங்கே இருக்குவாங்க. அவ்வளோ ஆப்பிள் ஜூஸ் இருக்குது, ஆரஞ்சு ஜூஸ் இருக்குது, ஸ்ட்ராபெரி ஜூஸ் இருக்குது. என்ன ஜூஸ் உங்களுக்கு வேணும்? மேங்கோ மில்க் ஷேக்கும் கொத்தும் ஆரம்பிப்போமா? வணக்கம், நான் சகின். 100 டே சேலஞ்சில் இன்றைக்கு டே 13 13வது நாளில் நிற்கிறேன். இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், முதல் வேலை இன்றைக்கி தலைமுடி வெட்ட போகிறோம். ஏஜெக்ஸுக்கு தான் தலைமுடி வெட்ட போகிறேன். நான் அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு போவோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து கடலை அது பிளேன் டீ. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பிளேன் டீயும் கடலையும். மக்களே, இப்போ நான் வந்து ஏஜெக்ஸுக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன். ஏஜெக்ஸ்லாம் வந்து நான் வந்து தலைமுடி வெட்டுறேன். நான் நியூஸ் ஸ்பைஸ்லாம் அந்த பிளாஸால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹார்ட்வுட் சலூன்லாம் வந்து ஹேர் ஸ்டைல் கட் பண்ணுறது. சரியாக வந்து 16 கிலோமீட்டர் காட்டுது. 13 நிமிஷத்தில் போயிடுவோமா. இப்போ இல்லை, நான் முதல் வந்து 35 கிலோமீட்டர் காட்டினது. நான் இப்போ பாதி தூரம் வந்துட்டேன். பாருங்க, தலைமுடி வெட்டுறதுக்கும் அவ்வளோ தூரம் போய் வெட்ட வேண்டியாக இருக்குது. இதான் பிரச்சனை. நாங்கள் பொம்மம்பில்ல இருந்தால் எல்லாத்துக்குமே வந்து இங்கால தான் போகணும். ஸோ அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்குது. தலைமுடி வெட்டினா தான் கொஞ்சம் வீடியோ டெய்லி செய்கிறது தானே கொஞ்சம் வடிவாமல் இருக்கும். ஆனால் வெட்டுற மட்டும் இல்லை. இன்றைக்கு ஆகலும் வளர்ந்தேன்லாம் நான் தாடியை கொஞ்சம் முந்தியெல்லாம் தாடி வந்து பள்ளிக்கூடம் படிக்கலாம், ஏஎல் படிக்கலாம் யோசிக்கிறேன். இப்போடா தாடி வளர நாங்கள் தாடி வளர்த்து கொண்டு தெரியுறேன். இப்போ ஏண்டா இந்த தாடி வளர்ந்தேன்ற மாதிரி இருக்குது. என்ன செய்கிறது? 401 பயணம் செய்கிறேன்டா. இப்படியான நேரங்களில் பயணம் செய்தால் தான் வேலைக்கு போக முடியும். ஏன்னு சொன்னால் ட்ராஃபிக் இருக்காது. இல்லைன்னு சொன்னால் சரியான ட்ராஃபிக்காக இருக்கும். பிளாஸாவுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து ஹார்ட்வுட் சலூன் அதில் இருக்குது. இந்த சலூன்லாம் இப்போ போய் ஹேர் கட் பண்ண போகிறேன். ஹேர் கட் பண்ணிவிட்டு இப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இதெல்லாம் அந்த நியூ ஸ்பைஸ்லாண்ட் இருக்குது. இது வந்து கேட்ரிங், டேக் அவுட் அண்ட் கேட்ரிங். அங்கே சூப்பர் மார்க்கெட் இருக்குது. போய் தலைமுடியை வெட்டுவோம். வெட்டுறதுக்கு நீங்கள் யோசிப்பீங்க, இதில் என்னடா இருக்குது நீ வெட்டுறதுக்கண்டு. தலைமுடியை வெட்டி போட்டு சொல்கிறேன். கனடாவில் தலைமுடி வெட்டுறதுக்கு தான் வந்து காசே. என்ன ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. பொலட்டை வந்து விட்டுட்டு தான் போவேன். பிறகு தான் வந்து எடுக்கிறது. ஏனோ காருக்கு இதுக்கு வைக்கிறதால பின்னுக்கு பொக்கெட்டுக்கு வச்சா அந்த ஓடுறதுக்கு வந்து அந்தரமாக இருக்கும். ஸோ அதால் வந்து பொலட்டை வந்து இதுக்கு போட்டு விட்றது காருக்கு. ஸோ இன்றைக்கி ஞாபகம் வந்து எடுத்துட்டேன். ஓகே, நாங்கள் போகலாம் வாங்கோ. சலூனுக்கு வந்து இப்போ மன்னவர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். சரி மக்களே, தலைமுடியை வெட்டி விட்டு வந்து விட்டேன். இப்பொழுது மீண்டும் பொம்மம்பில் நோக்கி எங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். வாங்கோ வாங்கோ போவோம். இனி கூலிங் கிளாஸும் போட்டு தான் ஓட வருமேன்னு சொன்னால் கனடாவில் குளிரையும் தாங்கிலாது, வெயிலையும் தாங்கிலாது. இப்போ வந்து வெயில் இறங்கிது. ஆனால் வெளியில் இறங்கினா வந்து வெக்கையாக இருக்காது. என்ன காரணம்னு சொன்னால் குளிர் வந்து இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் கார் வந்து ஓடையலாது. சூரியன் வந்து கண்ணுக்கு குத்தி கொண்டே இருக்கும். அதால் கண்ணாடியும் சன்கிளாஸ் வந்து எப்போவுமே வந்து காருக்குள்ளே வச்சுருக்கணும். 401 எல்லாம் அதிகமாக வந்து பயணம் செய்கிறார்கள். சில வேளைகளில் முன்னுக்கு என்ன கார் என்ன வாகனம் போகுன்றதே வந்து தெரியாது. இப்படியான இந்த டைமில் வந்து பயணம் செய்தோம்னு சொன்னேன். ஏன்னு சொன்னால் எதிர்மாறாக தான் சூரியன் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். எல்லாமே பிரச்சனை தான். கனடாவில் வெதர்ன்னு சொன்னால் அது வெதரை நம்பவே இல்லாது. கனடாவில் ஒரு நாளைக்கு குளிர், ஒரு நாளைக்கு மழை, ஒரு நாளைக்கு வெயில், ஒரு நாளைக்கு ஸ்னோ, இப்படி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஓகே, ஆனால் வெதர் பழகிடுது எங்களுக்கு. இன்னும் நாடையும் வந்து வடிவாக பழகணும். இன்னும் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கு. பட் ஆனால் கொஞ்சம் குயிக்காகவே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பிடிச்சிட்டேன். இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக தான் எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். எல்லாத்தையும் வந்து பழகிறத விட அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வாரது அனுபவத்தில் வாரது வந்து அது இப்போவும் எங்களுக்கு அது ஒரு படிப்பினையாக தான் இருக்கும். நான் வந்து ஒவ்வொரு நாளைக்கு வீடியோவில் வந்து ஒவ்வொரு மாதிரி இருப்பேன். ஒரு நாளைக்கு தொப்பியோடு இருப்பேன், ஒரு நாளைக்கு மொட்டையோடு இருப்பேன், ஒரு நாளைக்கு ஒரு ஹெட்டப்பில் இருப்பேன், ஒரு நாளைக்கு தாடி வச்சிருப்பேன், ஒரு நாளைக்கு தாடி வச்சுக்க மாட்டேன். அது வந்து எனக்கு சின்னலேருந்து அது பழகிட்டுது.
ஸோ ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுறதே இல்லை ஒரு நாளும் வித்தியாசம் ஒரு தாடி இருக்கும் ஒரு தாடி இருக்காது, இல்லைன்னு சொன்னால் தலைமுடி இருக்காது, தொப்பி இருக்காது அப்படி. ஸோ நான் வந்து ஒரு கெட்டப் வந்து மாற்றிக்கொண்டே இருப்பேன். இந்த கெட்டப் அப்படி இருக்குது, இது நல்லா இருக்கா? என்ன கொஞ்சம் தலைமுடி இனி தான் வளரும், மொட்டையை வலிச்சது தானே. ஸோ வளர்ந்து என்ன சொன்னால் கணக்காக விண்டருக்கு தான், அதான் விண்டருக்கே வந்து விண்டரில் வந்து ஒரு ப்ரோக்ராம் வராது, ஒரு ஃபங்க்ஷன் வராது. ஸோ இப்போ அதால் விண்டருக்கு வந்து மொட்டை அடித்தது. ஓமம்பில் வந்தாச்சு, ஓமம்பில் எக்ஸிட். இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன். நான் இப்போ ஓமம்பில் வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன காட்ட போகிறோன்னு சொன்னால், இப்போ எல்லாமே வந்து பாருங்க எல்லாம் தண்ணியாக வந்து உடனே அப்படி நோமலாக கரைஞ்சி போகுது. என்னென்னு சொன்னால் இந்த காரணம் இந்த வெயில். அஞ்சு பாருங்க வெயில் எப்படி இறக்குதுண்டு. அம்மா மேலே சூரியனை பார்க்க இல்லாத அளவுக்கு வெயில். அப்படி தான் வந்து வெயில் வந்து இப்போ இறைஞ்சி கொண்டு இருக்குது. குளிரே தெரியலைங்க, அவ்வளோத்துக்கு வெயில். இங்கே எவ்வளவு தான் மழை பெய்தாலும் அந்த தண்ணி வந்து உடனே வந்து ஓடிடும். இதுக்கெல்லாம் தண்ணி வந்து ஓடிடும். இங்கே பாருங்க, இங்கே ஊற்றியாக இருக்குல்ல, ஆனால் இது வந்துச்சுன்னு வஞ்சி பாருங்க. இங்கே பாருங்க, இதில் கால் வைக்க தான் இதாண்டது. இந்தா பார்த்தீங்களா, உள்ள கீழே வந்து தண்ணி தான் நிற்கிது, எல்லாம் கரைஞ்சிடுது. இதில் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்க புல்லுகள் எல்லாம் வந்து இப்போ தெரிய வலிக்கிட்டுது. அப்படி தான் இப்போ ரோடு வளர்ந்துருக்கு. இன்றைக்கு சூரியன் வெயில் ஃபீல் வந்து எனக்கு உடம்புல தெரியுது. சூரியன் பட்டுது உடம்புல. நாளைக்கு பிறகு ஒரு இடங்கள்ல அந்த சூரியன் வெக்க வந்து தெரியுது. அப்படி இந்த நடக்க அந்த காற்றுவல் வாகன காற்றுவல் படைக்க லைட்டாக வந்து குளிருது. பட் இனி ஓகே, இனி பார்க்குவல் அப்படி இப்படின்றலாம் தெரியலாம், நடந்து தெரியலாம். ஸோ இனி கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். முதல்ல ஒரு சந்தோஷம் வருது. இந்த விண்டர் முடிய போதுன்னு சொன்னாலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அது இந்த சமரை எப்படா பார்ப்போம்னு இருக்கும். பீச்சுக்கு போகலாம், பார்க்குக்கு போகலாம், பாபிக்கு போகலாம். ஸோ அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய செய்யலாம். பாருங்க, திடீரெண்டு எல்லாம் இன்றைக்கு தான் இவ்வளவுக்கு கரைஞ்சிருக்கு. இங்கே பாருங்க, இந்த ரோட்டின் ஓரங்களை பாருங்க, எல்லாமே வந்து இந்த புல் வந்து தெரிய வலிக்கிடுது. இதை பார்த்தாலே தெரியும். எல்லா இந்த தண்ணியல் போகிறது காலையும் வந்து அப்படியே எல்லாம் கரைஞ்சி ஊற்றுன்னு கொண்டே இருக்குது. அவ்வளவு தண்ணி கரை மண்டி யோசிச்சுட்டு பாருங்க. ஏன்னு சொன்னால் சுனோக்கள் தானே எல்லாம். மற்றது இதெல்லாமே வந்து நல்ல உயரமாக இருந்தது, திடீரென்று பார்த்தா கீழே அமர்ந்துட்டுது. ஏன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு கரைஞ்சி கீழெல்லாம் வந்துட்டுது. பாருங்க, சரி தலைமுடி வட்டி போட்டு கிணறு நிற்கக்கூடாது, போய் முழுகினோன்னு அப்படி சாப்பிட்டு சின்ன ஒரு எடிட்டிங்கை முடிச்சுட்டு அப்படியே ஸ்காப்ரோக்கு போகணும், வீடியோ எடுக்கணும். இங்கே பாருங்க, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி இதெல்லாம் முதல் ஆழம் சின்ன கொடிச்சுன்னு சொன்னால் இதெல்லாம் அடப்பட்டு போயிருக்கும். இப்படி இருந்தால் ஒன்றும் தண்ணி ஒன்றும் போகாதானே. பட் இப்போ கீழால் கசைஞ்சு ஊற்றுனது. இங்கே வேறுங்க, இப்படி தண்ணி நல்ல ஜாலியாக இருக்குது. மற்ற மரங்கள் எல்லாம் பாருங்க, அந்த ஒரு இல்லையல் வந்து இனி வரப்போகுது. அந்த கட்டத்துக்கு இனி வருது பாருங்க. இங்கே பாருங்க, இல்லையெல்லாம் இனி வரும். பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நாங்கள் வந்து வீட்டை போவோம். தலைமுடியை வெட்டி விட்டு வந்து விட்டோம். என்னடா பார்சல் வந்திருக்கு. வீட்டுக்காரர். ஓகே, what are you eating? What are you eating? ஸ்காப்ரோக்கு போகிறேன். ஸோ என்னென்னா நான் வேறு லேட் ஆகும். அப்போ வீடியோ கட்டாயம் மட்டும் போடணும். ஸோ அதால் இந்த லேப்டாப்பை தூக்கி வச்சு கொண்டு போகிறேன். ஓகே, சார்ஜரையும் கொண்டு போவோம். எனக்கு சார்ஜ் நிற்கிது தான், பட் இருந்தாலும் சார்ஜரையும் கொண்டு போகிறது நல்ல. மக்களே, வலிக்கிட்டாச்சு. ஒவ்வொரு ரெண்டு தான் போக முடியாது. ஷூ போடணும். சூப்பர் வெதர் ரெண்டாக்கி எக்கடன் தேவையில்லை. ஆமாலே, இவ்வளோ வச்சிருக்கிறது தான் பிரச்சனை. லேப்டாப் கவனமாக வைக்கணும். எல்லாமே கவனமாக தான் வைக்கணும். வேண்டாம், எல்லாமே முக்கியமான சாமான்கள். ஓகே, வாங்கோ, பயணத்தை ஆரம்பிப்போம். நோ சாப்பாடு, நோ ஈட்டிங், டிரைவிங் டைம் ஒன்றும் இல்லை.
ஓகே, வலிக்கிட்டோம். அதோட இந்த வீடியோ பார்க்குறாக்கள் இப்போ எந்த வேலையே, இந்த ஃபுல் டைம் வேலையே இந்த மீடியா சம்மந்தப்பட்டதாக தான் போய்கொண்டிருக்கு. இந்த மார்க்கெட்டிங் மற்றது யூடியூப் அப்படி இப்படி இந்த கேமராவோட சம்மந்தப்பட்ட வேலை தான். ஸோ நான் நிறைய இடங்களுக்கெல்லாம் பயணம் செய்யலாம். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க, என்னென்ன கண்டென்ட் எதிர்பார்க்குறீங்கன்றதை வந்து கமெண்ட்டில் சொன்னால் அதே மாதிரியும் வீடியோ செய்து போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறாக்கள் உங்களோட கமெண்ட்டுகளை கருத்துக்களை தெரிவிங்க. கருத்துக்களை தெரிவித்தா தான் இன்னும் எங்களுக்கு உற்சாகம் பெறும். நீங்கள் போகிற கமெண்ட் தான் எங்களை வந்து இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொண்டு போவோம். ஏன்னு சொன்னால் இப்போ நான் யோசிக்கிற மாதிரி இன்னொருத்தம் வந்து யோசிக்க மாட்டான், இன்னொருத்தம் வந்து வேறு மாதிரி யோசிப்பான். ஸோ அப்போ ஒவ்வொருத்தர் ஐடியாக்களையும் வச்சு எல்லாத்தையும் செய்ய வந்து எல்லாமே வந்து அது பெஸ்ட்டாக வரும். ஸோ என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணுமன்றதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அதோட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சரியான வெயில் நான் சொன்னால் தானே, இன்றைக்கு சம்மர் தான் ஃபுல்லாக. உண்மையாக சூப்பர் வெதர். கார் அண்டே க்ளீன் பண்ணிக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன். பட் ஓகே, ஒரு வேலையாக முடிப்பேன். நிறைய வேலை இருக்குது இந்த 100 நாள் முடிகிற கடையில். ஆனால் இந்த 100 நாள் முடிகிற கடையில் இல்லை காசு சேவ் பண்ணணும், நிறைய திட்டங்கள் இருக்குது. பார்ப்போம். வெல்கம், ஜெயிக்கிறோம். வணக்கம் சார். என்ன மாதிரி அப்போ கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. உங்களோட 100 நாள் பயணம் எப்படி போகுது? என்ன கதையை தான் மாறுது. ஓகே, அது கங்க்ராச்சுலேஷன் ஏன்னென்றோ அது பிறகு இருக்கட்டும். ஓகே சரி. இப்போ வந்து நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு அலுவலகத்துக்கு போகணும். என்ன போமா? சரி, நீங்கள் தள்ள முடியலாம் பட்டி கலக்குறீங்களா? என்ன அப்போ எந்த கையா கட் அப்படி நல்லா இருக்கா? தலைமுடி வளர்ந்துட்டு சமரக்கணி. ஓகே, இதுக்கு மேலே குறைச்சா சின்ன பொடியுமே கிடக்கு. சின்ன பொடியன் தான் இல்லையா? இல்லை, நாங்கள் இப்போ ஜிடிஎஸ் ஸ்கொயர் மால் அடி போகிறோம். என்ன போமா? என்ன வெயிலா கிடக்குது, குளிர் முடிஞ்சதே. சந்தோஷமா தான் நான் வீடியோ எடுக்க எனக்கு சரியான சந்தோஷம். நெஞ்சில் படுது அந்த சூரியன். சூப்பராக தான் இருந்தது. பார்ப்போம். ஆனால் நாளைக்கு திருப்பி குளிர். நாளைக்கும் ஓகே வேதர். கொஞ்சம் சனி எல்லாமே இல்லை, 10க்கு போதாம். என்ன காதலே சரி. ஓகே நண்பர்களே, மக்களே, நாங்கள் இப்போ வந்த அலுவலை முடித்து விட்டோம். என்ன இப்போ நாங்கள் அங்கே போகிறோம், வால்மார்ட் போகிறோம். ஸ்காப்ரோக்கு வந்த அலுவல் முடிந்து விட்டது. வீடியோ ஒன்று எடுக்கணும். அண்ணாவுக்கு கால் பண்ணால் அண்ணா ஆன்சர் இல்லை. பார்ப்போம். எல்லாருமே பிஸியாக தான் தெரியுறோம். என்ன அண்ணாக்கு ஆன்சர் இல்லைன்னா அண்ணாவே எடுக்கிறேன் பாருங்க. சரி, நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் மார்க்கமன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற வால்மார்ட்டுக்கு வந்திருக்கிறோம். வால்மார்ட்டுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம், என்ன வாங்க போகிறீங்க? சித்தா போனால் தான் தெரியுமா? ஐடியாவே இல்லாத தான் வரேன். எங்கள் குடும்பக்காரர், அதால் உங்களுக்கு உடனே வாங்கணும் போல இருக்கும். ஆனால் நான் நேற்று அன்றைக்கு வந்து வால்மார்ட்டுக்கு என்ன வாங்குறேன்னு தெரியாமல் போனேன். சரி, அப்படியும் இருக்குது பிரச்சனை. சித்தா வந்து ஆப்பிள் ஜூஸ் வந்து தவிர்க்க நினைக்கிறேன். இது எங்கே இருக்குவாங்க? அவ்வளோ ஆப்பிள் ஜூஸ் இருக்குது, ஆரஞ்சு ஜூஸ் இருக்குது, ஸ்ட்ராபெரி ஜூஸ் இருக்குது. என்ன ஜூஸ் உங்களுக்கு வேணும்? பிராண்ட் பார்க்கணும். ஏ ஓகே, ஷாப்பிங் பெரிய ஷாப்பிங் இல்லை, என்ன சின்ன ஷாப்பிங், என்ன ஸ்மால் ஷாப்பிங். அதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கொத்து சாப்பிடுவோம். என்ன கொத்து சாப்பிட போகிறோம். சிலோன் ஸ்பைசி கப்புக்கு தான் போகிறோம். நாங்கள் இப்போ பேஷ்மா அவென்யூவில் எக்ஸிட் எடுக்கிறோம். எங்கேன்னு சொன்னால் சிலோன் ஸ்பைசி கப்புக்கு போகிறோம். என்ன இதா போவோமா? சாப்பிடுவோம், கொத்து சாப்பிடுவோம். என்ன அளவாக சாப்பிட போகிறோம். என்ன டூ ஏர்லி, என்ன டூ ஏர்லி. சும்மா ஒரு கொத்து எடுத்து 2 பேர் சாப்பிட போகிறோம். வந்தாச்சு சிலோன் ஸ்பைசி கப். மட்டனோ சிக்கன்? மட்டன் சாப்பிடணும் போலாங்க. சிக்கன் சாப்பிட்டு கூட சிக்கன் கூடி போச்சு. மட்டனை சாப்பிடுவோம். என்ன நல்லா இருக்கு இந்த லைட்டுக்கு. நாங்கள் இன்றைக்கி கொத்து சாப்பிட போகிறோம் சிலோன் ஸ்பைசி கப்பில். மேங்கோ மில்க் ஷேக்கும் கொத்தும் ஆரம்பிப்போமோ? கொத்து ரொட்டி வேறு லெவல். சாப்பிட்டு முடிஞ்சது. சூப்பர் சாப்பாடு. நீங்களும் வந்து இங்கே சிலோன் ஸ்பைசி கப்பில் சாப்பிடுவோம். அப்படியே கல்கனை எடுத்துட்டு ஓமோபில் நோக்கி பயணம் செய்யப்படுமாங்க. சித்தா விடக்கூடாதா ஓமோபில்? சித்தாவை இப்போ வீட்டை விட்டுட்டு இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் ஓமோபிலுக்கு போகிறோம். ஓகே, என்ன ஷாப்பிங் சாமான் ஒன்றும் பண்ணாமா?
இங்கே பாருங்கோ, நான் இப்போ ஓமம்பில் எக்ஸிட் எடுத்துட்டேன். ஓமம்பில் பக்கம் பாருங்க, அப்படி ஒட்டி பனி மூட்டம் மாதிரி கிடக்கு. வின்சில் வலி கட்டும். கேமரா வந்து பொகை அடிச்சிட்டு, ஸோ அதால் வந்து இதில் சொல்லுது ஸ்ப்ரே பண்ணட்டாமன்ட்டு கண்ணாடிக்கு. ஓமம்பில் இந்த அடிக்கடி இந்த பிரச்சனை வருது மாதிரியா. இங்கே பாருங்க, பார்த்தீங்களா? நாங்கள் இப்போ வீட்டை வந்துட்டோம். என்ன மேடம்? கோக்கமலன் இல்லை, ஒன்றுமில்லை. அதேபோலமோ படிக்கணும், படிவா. நோ கோக்கமலன், நோ கோக்கமலன். வீடியோ வந்து நிறைவு செய்ய போறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு புது வீடியோல டே 14ல உங்களை சந்திக்கிறோம். லட்சியன், பாதி நாள் வந்துடுது நாங்க இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி. ஓகே.